பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு தொடர்பாக விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு கோரியும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? இந்த மனு மீதான விசாரணை இப்பொழுது நிகழும். வணக்கம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக வழக்கை விசாரித்த விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உறுதி செய்து கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் தன்னுடைய தனக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேஷ் தாஸ் தரப்பில் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் காவல்துறை தரப்பில் இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த மனு மீதான விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.